வணக்கம். வணக்கம். தம்பி உன் பேர் என்ன? எந்த ஊர் தம்பி உனக்கு? என் பேர் சுதன். எனக்கு திருச்செந்தூர். இப்போ எலெக்ஷன் வருதுல்ல தமிழ்நாட்டில். ஆமாம். இதில் வந்து நீ வாக்களிக்கணும்னு யாருக்கு தம்பி வாக்களிப்பேன்? நாங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களிப்போம். ஏன், என்ன காரணம் தம்பி? ஏன்னா இப்போ விஜய் அவங்க கட்சியிலலாம் இப்போ தலைவர் அப்படி இப்படின்னு அவங்கெல்லாம் நிறைய இதை வச்சு பேசுகிறாங்க. ஆனால் அதிலெல்லாம் எனக்கு யாருமே தெரியாது. காமராஜர், வேலுநாச்சியார் இவங்க இப்படி தான் தெரியும். ஆனால் சீமான் வந்து அப்படி கிடையாது. இந்த இப்போ பிரபாகரன் அந்த மாதிரி நிறைய இப்போ இதை பற்றி பேசுவாங்க. அதனால பிடிக்கும். அதனால அவங்க வந்தால் நல்லாயிருக்கும். அதனால அவங்களுக்கு தான் தடவை ஓட்டு போடுவேன். அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன். உங்களோட தேர்தலில் இதாவது தம்பி? ஆமாம், என்னோட ஓட்டு இதுதான். சரிங்க தம்பி, நன்றி. எந்த ஊர் உங்களுக்கு? என்னோட பேர் ஐயப்பன், ஊர் குலசேரிப்பட்டினம். ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வருதுல்ல, அதில் உங்களுடைய வாக்குனா ஆதரவுன்னு யாருக்கு? இன்னைக்கு தேச நலனையும் நாட்டு நலனையும் பாதுகாக்கிற அளவுக்கு ஒரு இயக்கம் தான் அது பாரதிய ஜனதா கட்சி தான். மோடி தலைமையிலான ஆட்சி தான் மக்கள் விரும்புகிற மாதிரி ஒரு ஆட்சி. எதுக்கு மோடி தலைமையிலான அரசியல் தமிழ்நாட்டில் மற்ற கட்சிகள் இல்லை? அதாவது என்னுடைய கருத்து சொன்னால் காங்கிரஸ் ஆட்சியோட தேச பாதுகாப்பில் மிகப்பெரிய அளவு வலிமையாக இருக்குன்னா அது பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு ஆட்சி தான். மோடி பிரதமரான பிறகு தான் எல்கையில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு வலிமையான கட்டமைப்பு இருக்குது. அதுக்கு முன்னால் வந்து இராணுவ வீரர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவு பாதுகாப்பு சொல்ல முடியாது. இன்னைக்கு இராணுவ வீரர்களுக்கு மிகப்பெரிய அளவு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கு. எனக்கு திருச்செந்தூர் முத்தாரங்கோயில் தெரு. இப்போ எலெக்ஷன் வருதுல்ல, இது உங்கள் ஆதரவு யாருக்கு? பிஜேபிக்கு. என்ன காரணம் பிஜேபி? பிஜேபிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால் பிடிச்சிருக்கு. சரிங்க. ஆமாம். அக்கா வணக்கம். அக்கா இப்போ எலெக்ஷன் வருதுல்ல, அதில் உங்கள் ஆதரவு யாருக்குக்கா? விஜய்க்கு தான் கொடுக்கணும். ஏங்கா விஜய்க்கு? விஜய் தான் வரட்டுமே, மாற்றி ஒரு ஆட்டம் வரட்டுமே. இவனே தானே வந்துக்கிட்டு இருக்கான், அவன் வரட்டும். என்ன அதெல்லாம் வேண்டாம், இவனே வரட்டும். அண்ணா வணக்கண்ணா. அண்ணா உங்க பேர் என்ன? எந்த ஊர்? அண்ணா இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வருதுல, அதில் உங்க ஆதரவு யாருக்குண்ணா கொடுப்பீங்க? உங்களோட ஆதரவு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ பொதுமக்கள் மத்தியில் அதிகமாக பேசப்படுறது விஜய் தான் பேசப்படுதாப்புல. என்ன நம்மளோட ஆதரவு உங்களுக்கு கொடுக்கணும்னு பார்க்கறதுன்னா ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். யாருக்குண்ணே வாய்ப்பு கொடுக்கலாம்? டிவிக்கே கொடுத்து பார்க்கலாம். என்ன காரணம்ண்ணா டிவிகேக்கு? இளைஞர்கள் மத்தியில் ஒரு அதிக எழுச்சியாக தான் இருக்கு. அதனால டிவிகேக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? பார்க்கலாம். சரிங்கண்ணா, நன்றிங்க. தம்பி உன் பேர் என்ன? எந்த ஊர் தம்பி உனக்கு? என்ன மணிகண்டன் பேர், திருச்செந்தூர். இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வருதுல, அதெல்லாம் உன்னோட ஆதரவு யாருக்கு தம்பி கொடுப்பேன்? அண்ணன் சீமாவுக்கு தானே. ஏன் சீமானு? சீமா அண்ணன் பேசுறது எனக்கு பிடிக்கும். அதான் சீமானு தான் ஓட்டு எடுக்க போறேன். யாருக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லைன்னா சீமானு தான் ஓட்டு அவங்க தான் போட போறேன். சரிங்க தம்பி, நன்றிங்க. சரி. வணக்கண்ணா. வணக்கம்ண்ணா. அண்ணா உங்க பேர் என்ன? எந்த ஊர்ண்ணா? எனக்கு பேருக்கு அய்யனார், இருக்கு ஆத்தூர். அண்ணா இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வருதுல, இல்லை உங்க ஆதரவு யாருக்குண்ணா கொடுப்பீங்க? எங்க ஆதரவு திமுக. என்ன காரணம்னா திமுக? எங்களுக்கு அப்ப இருந்து எங்க குடும்பத்துக்கு திமுக தான். விவசாய தள்ளுபடி எல்லாமே தள்ளுபடி பண்ணாங்க அவங்க இதுல இருந்து. அதனால எங்களுக்கு திமுக தான் பிடிக்கும். சரிங்க, நன்றிங்க. இப்போ எலெக்ஷன் வருதுல, அதுல நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? ரெட்டலைக்கு. என்ன காரணம் பட்டி வெட்டலை? உங்க அதுல யாரை பிடிக்கும் அப்படிங்கறதுனால யார பத்தி ரெட்டையில பிடிக்கணும் அப்படிங்கறதுனால அம்மாவா எம்ஜிஆரா? அம்மா இப்ப எம்ஜிஆர் படத்துல அம்மா வந்திருக்காங்க. அம்மா தான் உங்களுக்கு பிடிக்கும். சரிம்மா. சரிங்க பட்டி. வணக்கண்ணா. சொல்லுங்க. அண்ணா உங்க பேர் என்ன? எந்த ஊர்ண்ணா உங்களுக்கு? என் பேர் ரமேஷ். என் தலைவாய்புரம் திருச்செந்தூர் போஸ்ட். இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வருதுல, இதுல உங்க ஆதரவுனா யாருக்குண்ணா கொடுப்பீங்க? டிஎம்கேக்கு ஆதரவு கொடுப்போம். என்ன காரணம்னா டிஎம்கே? அதுக்கு நாங்கள் தேய் குடும்பம். நாங்கள் காங்கிரஸ் கூட்டம். எது கூட்டணியில் இருக்கோ அதுக்கு ஓட்டு போடுவோம். சரிங்கண்ணா, நன்றிங்க. அக்கா வணக்கம். அக்கா இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வருதுல, அதில் உங்களோட ஆதரவு யாருக்குக்கா? யாருக்கா? எங்க அதாவது விஜய்க்கு தான். என்ன காரணங்க விஜய்? என்ன காரணம்? என்ன காரணம்னா அவர் எல்லா கட்சியும் வந்து தலைவராக இருக்காங்க. இருந்தாலும் புதுசா ஒரு தலைவரை நம்ம அமைக்கணும். அது யாரால உங்களால என்னையால தான் வைக்கணும். அவர் என்ன செய்தாருன்னு பார்ப்போம் ஒரு 5 வருஷம் அப்படித்தானே. அதுதாங்க ஒரே காரணம். சரிங்க, நன்றிங்க. வேற ஒண்ணுமே. சரி சரி. வணக்கண்ணா. வணக்கம் ஐயா. அண்ணா உங்க பேர் என்ன? எந்த ஊர்ண்ணா? நம்ம பேச்சுமுத்து, கந்தசாமிபுரம். அண்ணா இப்போ எலெக்ஷன் வருதுல தமிழ்நாட்டில், அதில் உங்க ஆதரவு யாருக்குண்ணா கொடுப்பீங்க? நம்மளுக்கு ரெட்டலை தான். என்ன காரணம்னா 17 வயசுல இருந்து நம்மளுக்கு ரெட்டலை தான். எம்ஜிஆர், ஜெயலலிதா இருக்கணும். இப்போ நம்ம இவங்களுக்கு எடப்பாடிக்கு ஓட்டு போடுவோம். சரிங்கண்ணா, நன்றிங்கண்ணா. வணக்கண்ணா. வணக்கம்ண்ணா. அண்ணா இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வருதுல, ஆமாம், அதில் உங்களுடைய ஆதரவு யாருக்குண்ணா கொடுப்பீங்க? என்னுடைய ஆதரவு இப்போ வந்து விஜய் கட்சி. என்ன காரணம்னா விஜய்? அரசியல் மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும், ஜனங்களுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. சரிங்கண்ணா, நன்றிங்கண்ணா. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் அண்ணா உங்கள் பேர் என்ன? எந்த ஊர்ண்ணா உங்களுக்கு? எனக்கு வந்து என் பேர் வந்து ஞானசேகரன். எனக்கு காயல்பட்டினம். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த அரசியல் நிகழ்வுகளை வந்து நீங்கள் கவனிக்கீங்களாண்ணா?
கவனிச்சுட்டு தான் இருக்கோம். இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல அரசியல் மாற்றமாக இருக்குன்னா எந்த கட்சியை நீங்கள் ஆதரிப்பீங்க? இப்போ வந்து புதிய அரசியல் மாற்றங்கிறது சீமான் தான். ஏன்னா எதை வச்சு சீமான்னு சொல்கிறீங்க? சீமான் வந்து அவர் வந்து அரசியலை வந்து இயற்கையோடு பொருத்தி கொண்டு போகிறாரு. மற்றவங்க எல்லாம் கூட்டணிங்கிற தளத்தில் அரசியலை அணுகிறாங்க. இவர் இயற்கை, மக்கள் இயற்கை அப்படிங்கிற தளத்தில் போகிறதுனால அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அந்த அரசியல் வலுப்பட்டால் நல்லா இருக்கும்னு கருதுறோம். இப்போ கால சூழ்நிலை மாற்றத்துக்கு ஏற்றாப்புல இந்த இயற்கைங்கிறது வந்து மக்களுக்கு வந்து அத்தியாவசியம் தானே? ஆமாம், இயற்கைங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இயற்கை கேடுகள், இயற்கையை பாதுகாக்காதனால உள்ள சிக்கல் எல்லாம் திருச்செந்தூர் தொகுதியிலேயே நிறையா இருக்குது, நிறைய சிக்கல் இருக்குது. இப்போ உங்களுடைய தொகுதியோடைய எம்எல்ஏ தான் மீன்வளத்துறை அமைச்சர். உங்கள் தொகுதியோடைய பார்லிமெண்ட் உறுப்பினர் தான் திமுக ஆளுங்கட்சியோடைய ஒரு சிறந்த நிர்வாகி. இவங்களோட செயல்பாடு வந்து உங்களுக்கு போதுமானதாக மக்கள் வந்து போதும்னு சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இல்லை, அதாவது கனிமொழி அவங்களுடைய தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் வர்றது தான் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய தொகுதி தான் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி. நீண்ட காலமாக இருக்கிறாங்க. ஆனால் திருப்தியான பணிங்கிறது ஒன்றும் கிடையாது. சிக்கல் மேலே சிக்கல் தான் வருது. பெரிய அளவுல எல்லாம் மக்களுக்கு தேவையானதை பண்ணி கொடுத்துருக்காங்க, செஞ்சு கொடுத்துருக்காங்க. எந்த சிக்கலுமே இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டுல குமிஞ்சு கிடக்கு நம்ம தொகுதியில் சிக்கல். இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு? அதில் நாம் தமிழர் கட்சி உங்கள் தொகுதியில் என்னென்ன இதிலலாம் நின்று போராடியா இருக்காங்கண்ணா களத்தில் நின்று? இப்போ நாம் தமிழர் கட்சி திருச்செந்தூர் தொகுதிக்கு சிக்கலை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி நிறைய போராட்டங்கள் நடத்திக்கிட்டு தான் இருக்கு மக்களுக்காக. என்னென்ன போராட்டங்கள்னா? இப்போ குறிப்பாக திருச்செந்தூர் நகராட்சி முந்தி வந்து பேரூராட்சின்னுட்டு இருந்து இப்போ திருச்செந்தூர் நகராட்சி. இந்த நகராட்சி வந்து சீராய்வுங்கிற பேரில் சொத்து வரியெல்லாம் இப்போ கூட்டிட்டாங்க. சொத்து வரிவு பெரிய சீர்கேடாக இருக்குது, பெரிய பலுவாக இருக்குது. மக்களுக்கு நிறைய சொத்து வரியை உயர்த்திட்டாங்க. அதை எதிர்த்து மக்கள் தொடர்ந்து போராடுறாங்க. நாம் தமிழர் கட்சியும் போராடிட்டு இருக்கு, அதை குறைங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி நகராட்சியினுடைய செயல்பாடை பார்த்தீங்கன்னா பாதாள சாக்கடை இருக்குது திருச்செந்தூரில். பாதாள சாக்கடை, இந்த பாதாள சாக்கடை செயல்பட்ட மாதிரியே தெரியல. ஒரே நாட்டம் தான், திருச்செந்தூர் முழுக்க ஒரே நாட்டம் தான், துர்நாட்டம் தான். முருகப்பெருமானுடைய 2வது படை வீடு, லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க. பழைய திருச்செந்தூர் மாதிரி கிடையாது. இப்போ லட்சக்கணக்கான மக்கள் தினமும் வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான முருகப்பெருமானுடைய படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூரில் நகராட்சி செயல்படுறது ரொம்ப மோசம். தூய்மை பணி சுத்தமாக கிடையாது. குடிநீர் பிரச்சனை எல்லா தெருக்கள்லையும் அந்த சிக்கல் இருக்கு. இதுதானே அடிப்படை. தூய்மை பிரச்சனை, கழிவு, பாதாள சாக்கடை, குடிநீர், இந்த 3 சிக்கலும் திருச்செந்தூர்ல இருந்துட்டு தான் இருக்கு. பக்தர்களுக்கு சரியான முறையான வசதிகளோ பண்ணி கொடுக்கல. பண்ணி கொடுத்தாலும் அதை நீண்ட காலமாக அவங்க பண்ணி கொடுக்கறது வந்து நீண்ட காலமாக பயன்படுற மாதிரி தரமாக இல்லை.